அங்கே பாருங்க ஏட்டியா. தூக்கம். டேய் டேய் எந்திரா. யார் அது? நம்பூரில் ஏதுடா கூர்க்கா காமெடி. டேய் எந்திரா. ஏத்தையா வணக்கத்தையா. நான் என்ன சொன்னா என்ன செஞ்சிருக்க? போலீஸ்காரங்கிட்டே சரக்க வாங்கிட்டு ஏமாத்த பார்க்குறியா? சீட்டிங் கேஸில் உள்ளே போயிடுவேன். இல்லை ஏட்டையா, அண்ணாச்சி ரொம்ப நல்லவர். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அவர் கடையில் திருடணும்னா எனக்கு மனசு கேட்கல. அதான் குடிச்சிட்டு மத்திய ஆயிட்டேன். டேய், அண்ணாச்சி கொடுக்குற சாக்லேட்டுக்கு விசுவாசமாக இருக்கிற உனக்கு நாங்கள் கொடுக்குற சரக்கு பாட்டிலுக்கு விசுவாசமாக இருக்க முடியல? ஏய் தெளிஞ்சிருச்சுல போடா. மண்டையை சுரிஞ்சு பேன் பார்க்குறேன் பாரு. என்னடா ஏட்டையா லைட்டா செரு பிஞ்சிரும். எங்களை பார்த்தா கேன பயமா இருக்கா? ஏட்டையா என்ன தம்பி? முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். கடிச்சிருவான் போல இருக்கு. என்ன செய்ய காத்திருக்கானோ? வண்டி எடுங்க போலாம். சை, யோ இவன் என்னையா பண்றாங்க? அந்த ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா இருக்கு. இவனோட பெரிய சங்கட்டம்யா. ஏட்டையா முடிச்சாச்சு. முடிச்சாச்சா? முடிச்சிட்டீங்களா? திருடியாச்சா? ஐயோ என் ராசா, என் ஜெல்லா, என் கண்ணு. ஐயோ தூக்க முடியல. என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டு பாத்தீங்களா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? விநாயகா அடிங்க. விநாயகா நீ இருக்க இருக்க என்னை கைவிடல. நீ நல்லா இருக்கணும் தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க. சாவி எங்க? சாவி. நல்ல காலம் பிறந்துருச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க தம்பி போலாம். சார் ஒன்று செய்யுங்க. இந்த எஃப்ஐஆர் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. கேஸை நம்ம அங்கேயே போட்டுக்கலாம். என்ன வாங்க தம்பி போலாம். எஃப்ஐஆர் காப்பியை பார்த்து கிளிங்க. 4-5 பேனா எடுத்துங்க. வாங்க போலாம். அவர் பேசுவார், நம்ம போலாம். இருங்க ஏட்டியா. என்னையா திருடுன? அது நொன்னாத்தா திருநார். சும்மா ஈச்சர்ல படுத்து எந்திரிச்சிட்டு அரை தூக்கத்துல 1008 கேள்வி கேட்கறது. நீங்க ஒண்ணு செய்யுங்க. லாக்கப்ல இருக்க எல்லா விளையாட்டு சாமானையும் தூக்கி எறிஞ்சு நல்லா கிளீன் பண்ணி வைங்க. தம்பி வந்து ஸ்டே பண்ண போறார். நம்ம போலாமா? நம்ம ஏட்டையா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஏட்டையா. ஐயோ இனி நீங்க பேசக்கூடாது. எங்க குடும்பத்தை உங்களை பத்தி பெருமையா பேச போகுது. வாங்க போலாம். ஐயோ போங்க. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. வாங்க ஏட்டையா. இங்க திருட்டு நடந்ததா வந்த தகவல் தப்பு இல்ல. நீங்க தான் சரியா கவனிக்கல. ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். கம்ப்ளைண்டா? எதுக்கு ஏட்டையா? என்ன கடையில திருடு போனது கூட தெரியாம வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தம்பி இங்க வாங்க. ஆளை கையும் களவுமா பிடிச்சாச்சு. அண்ணாச்சி கடையில் என்ன திருடுனீங்க? எடுத்து வைங்க. ஏன்னா ஏட்டையா பயப்படாம எடுத்து வைங்க. மிக்சர் கொலலு. அவ்வளோதான் ஏட்டையா. ஏட்டையா என்னது இது? இது போதுமா? இதோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க, முறுக்கு எடுத்துக்கோங்க, மிக்சர் எடுத்துக்கோங்க, கை முறுக்கு சாப்பிடுங்க, புளிப்பு மிட்டாய் சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா? அண்ணாச்சி அதுல 2 கொடுங்க. ஒரு குல்காண்டி கொடுங்க அண்ணாச்சி. குல்காண்டி குடிக்கிறீங்களா? எனர்ஜியா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்முக வாடி தம்பி வாங்கி கொடுத்துட்டு போச்சு. போக ஏட்டையா. இதுக்கு எஸ்ஐ நீங்களும் கூட வந்து நின்று இருக்கீங்க. ஐயோ அந்த பக்கம். இங்க எதுக்கு போறீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? என்னாச்சுடா? எதுவுமே நடக்காது போல செல்லத்துறை. என்ன ஐயோ
ஐயோ அக்கா, ஒரே துப்பாக்கி சத்தமா கேக்குது. பெரிய ஆபத்து. அதான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஓடி வந்தோம். நம்ம காடுக்குள்ள இறக்க போயிட்டு இருந்தோமா, ஒரே துப்பாக்கி சத்தமா கேட்டு எல்லாத்தர பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓடுறாங்க தம்பி. பொறுத்த வரல அப்படி இப்படி போட்டு நீங்க தான் வந்து என்ன எதிர்பார்க்க பொறுங்க, பொறுங்க. எனக்கு ஒரே பயமா இருங்க. இருக்கு தம்பி. நீங்க வந்து என்ன எதிர்பாருங்க தம்பி. இருங்க. அது குருவிக்காரங்க வேலையா இருக்கும். பாரியா நீங்க எல்லாம் காட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். கவுத்திட்டான். போங்கம்மா. ஏமா கம்ப்ளைண்ட் போட சொல்லுங்க. பாவம் ஏட்டையா, பயந்துட்டாங்க. இல்லப்பா துப்பாக்கி சத்தம்லாம் கேட்டு ஏட்டையா, நாம இருக்கிற ஊருக்குள்ள நம்மள மீறி யாராவது நுழைஞ்சிட முடியுமா? அப்படி ஒரு பயம் உங்க மனசுலயும் இருந்தா கூட அடியோட அழிச்சிருங்க. முதல்ல இவனை அழிக்கணும் ஏட்டையா. கடவுளே, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? ஒரே ஒரு கேஸ் தானே, எல்லாம் உங்களை நம்பித்தான். செல்வி, செல்வி, என்ன பண்ற? வை. என்னாச்சு? நல்ல வேலை நான் வந்தேன், இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? போ செல்வி. என்னாச்சு ஏட்டையா? போங்கறல போனி. ஐயோ, எங்க? கேஸ் வாசனை அடிக்குது, அது கூட தெரியல. அப்படியா? எனக்கு எதுவும் தெரியலையே. நல்ல புள்ளமானி, பத்த வச்சிருந்த வீடே வெடிச்சு செதறி இருக்கும். எங்க உங்க அத்தை? காஃபி போட்டு வை. கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னும் வரலையே. தினமும் உங்க வீட்ல யார் காப்பி போடுவா? அத்தை தான் போடுவாங்க. உனக்கும் உங்க அத்தைக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, தினமும் காப்பி போடுறவங்க இன்னைக்கு ஒன்னே காப்பி போட சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. அதோட சிலிண்டர் திறந்துருக்கு, ஜன்னல் மூடி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னைய கொல்றதுக்கு தெளிவா பிளான் நடந்த மாதிரியே இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம். சின்னதா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடு. ஸ்டேஷன்ல வச்சு உங்க மாமியார பிதுக்குல உண்மையை பூரா கக்க வச்சிரும். என்ன சொல்ற? இல்ல இல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க சும்மாவே அவங்கள பத்தி தப்பா சொல்றீங்க. எங்க அத்தை வரட்டும், நானே அவங்க கிட்ட கேக்குறேன். ஏ செல்வி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏதோ போலீஸ் புத்தி அப்படியெல்லாம் யோசிக்க வச்சிருச்சு. இதை அத்தைகிட்ட சொல்லிடாத. வரட்டா? வரேம்மா. காப்பி போட்டு ஃபேமிலியா குடிங்க. சரி. இங்கே இருங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். யோ, இன்சூரன்ஸும் கட்டல, காசும் இல்லங்கற, நான் என்ன பண்றது சார்? என்ன நெஞ்செழுத்தம்? ஊர்ல தோப்ப பார்த்துட்டு இருறானாங்க. நான் தான் கவர்மெண்ட் ஜாப்னு வந்து கப்ப கழிஞ்சு நிக்கிறேன். வெங்காயங்களா? ஏன் சார் கத்துறீங்க? ஓ, கத்தாம என்ன பண்ண சொல்ற? குடும்பத்தோட இருக்க நேரம் கிடையாது. அயோக்கிய பயலுக ஊர்ல எப்படி நேரம் கிடைக்கும்? உங்களால நாங்க சைக்கோ ஆயிடுறோம். எங்களை நீங்க பழி வாங்குங்க, உங்களை நாங்க பழி வாங்குறோம். சார், இக்கட்டான சூழ்நிலை சார். சரியா, அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கா, லவர் கல்யாணம், ஃப்ரெண்டுக்கு பிளட் கொடுக்கணும் அப்படின்னு ஃபீலிங்ஸ் கொட்டுறீங்களே. வா, போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. வா, போய வந்துட்டாங்க. அப்படியா?
போலீஸ் கீயை தூக்குற அளவுக்கு நீ ப்ரொஃபஷனல் பிக்கர் ஆயிட்டியா? பின்ன என்னடா அந்த ஆள் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட பேச சொல்றியா? நான் எதிர்பார்க்கவே இல்ல தமிழ். என்ன பண்றது, வானத்துல புல் இருந்தா மான் கூட பறக்குமா. உண்மைதான்டா, வானத்துல ஃபுல் இருந்தா மனுஷன் கூட தான் பறப்பா. டைமிங் சுடுமான்னு கேட்டு ஒருத்தனை சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டியாடா? ஐசக், டேய் ஐசக். இந்த இங்கிலீஷ் படத்துல வரும் தெரியுமா, நெஞ்சு அமுக்கிக்கிட்டே வாய் மேல வாய் வச்சு ஊதுவாங்கல்ல, அந்த மாதிரி டக்குன்னு ஊத. பல்லு கில்லு வளர்க்கிருப்பானான்னு தெரியலையே. ஆக்சுவலா நல்ல ஐடியா, நீயே ஊத. நானா? இந்த மலர் இருக்கும் பொழுது நீ ஏன்டா ஊதுனேன்னு எந்திரிச்ச பிறகு என்ன பறந்துட்டானா? மலர், நீ வேணா ஊதுமா? கும்பிட்ட ஹார்ட் நின்னு போய் மூச்சு வராம இருந்தாதான் அப்படி ஊதணும். ஐடியா கொடுக்க வந்த மூஞ்சிய பாரு. நல்ல வேலை உயிர் இருக்கு. ஏய் ஐசக், கண்ணத்துற இங்க பாரு. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா எடுக்க போற? கண்ணத்தொர இங்க பாருன்னு ஃபேனை போடு, காத்தோட. ஏற்கனவே ஃபேனை போட்டு தாண்டா இப்படி நாரி போய் கிடக்கும். ஒரு நிமிஷம். டேய், ஏதோ டமால் சத்தம் கேட்டுதே. ஓ உங்களுக்கும் கேட்டுதா சார்? ஆமா சார், இதுக்கு ஷார்ட் சர்க்கிட் பேல் பேடான்னு பேரு. பேல் பேடாவா? ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்க. இல்ல, இந்த கரண்ட் கம்மியா வரும் பொழுது காத்து ஹெவியா அடிச்சதுன்னா இந்த மாதிரி சத்தம் கேட்கும் சார். ஓஹோ அப்படியா? அது சரி, சத்தம் எப்படி வரும்? குட் கொஸ்டின் சார். ஐயோ, குட் கொஸ்டின் எல்லாம் இருக்கட்டும், எங்க இருந்து சத்தம் வரும் அதை சொல்லு. சார், அது இந்த பிளக்ல 3 வாட்டர் இருக்கும்ல சார், ஆமா, அதுல இருந்து அப்பப்ப வரும் சார். ஓஹோ அந்த மேட்டரா? அது எனக்கு தெரியும். இதெல்லாம் இந்த எலெக்ஷன் போர்டு பண்ற தகராறு தான் சார். அது எலெக்ஷன் போர்டு இல்ல சார், எலக்ட்ரிசிட்டி போர்டு சார். எலெக்ஷன் போர்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டு, மொத்தத்துல எல்லாமே ஈபி தானே. நான் இங்க இந்த அசோசியேஷன் செக்ரட்டரியா இருந்து சுவர்ல காக்கா ஆய் போனா கூட அதை வச்சு பெரிய சண்டை போட்டு குழம்பி ஒரு ரெஸ்ட் இல்லாம இருக்கேன் இல்லையா? அதான் வீட்டுல கொஞ்சம் நீங்க மாமியோட ரெஸ்ட் எடுக்கலாமே சார். மாமி கூட ரெஸ்டா? உனக்கு கல்யாணம் இல்ல, அதான் அங்க புடுங்கல் தாங்காம தாங்க. சரி சரி, நீ கதை சாத்திக்கோ, உடனே கதை கேட்காத. பங்கஜ மாதிரி நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ. முதல்ல ஐசக்க தூக்கி சோஃபால போட்டுலாமா? இவனை எங்க தூக்கிட்டு விட்டுங்க. 2 பேரால வந்து 4 பேரால போகும்போ நம்மால் போறதுக்கு 7-8 பேர் தேவைப்படும் போல இருக்கு. மலர், நீ ஒரு பேப்பர்ல அவனை திருவாமியூர் சர்ச் வர சொல்லி எழுதி வை. நம்ம ஃபியூச்சரை நினைச்சு பயமா இருக்கு. எதுவும் தப்பா நடந்துராது இல்ல தமிழ்? நீங்க போங்க சார். கிரவுண்ட் ஃப்ளோர். சாரி சார். எதுக்கு? எங்களை உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. பொதுவா எனக்கு பேச்சுலர்ஸ்னா பிடிக்காது. தட்ஸ் இட். உங்க உங்க மதரா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறது? ஆமா சார், பிடி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். பிடி ஹாஸ்பிட்டலா? அங்கதான் சுபாஷ் இருக்கான், என் கசன். இஸ் தி கார்டியாலஜிஸ்ட் தேர். அப்படியா சார்? நீங்க அவங்கிட்ட ஜஸ்ட் டெல் ஹிம் இந்த மாதிரி உங்க மச்சன குண்டலகேசி அபார்ட்மெண்ட்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு. திஸ் இஸ் மை கார்டு. ஓகே சார். அவங்கிட்ட கொடுங்க. ஹி இஸ் a very helpful fellow. nice guy. ரொம்ப தேங்க்ஸ் சார். you're welcome. அவனை பெத்தவங்க அப்படி வளர்த்திருக்காங்க. குட் fellow. அப்பா, ஏய், என்ன இந்த பூனை பால்ல சரக்க மிக்ஸ் பண்ணி ஒரே கல்ப்ல அடிக்கும் போல இருக்கடா. டப்புன்னு என்ன பத்தி கண்டடிச்சிட்டா. என்னடா சொல்ற? அந்த ஆள் பொண்ணா? ஆமாடா, நான் சொன்ன எவன் நம்புவான்? முதல்ல பலாத்காரத்தை தூண்டுறவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்குற மாதிரி சட்டத்தை போட்டு வாங்குவோம். இந்தா வேணும். நம்ம கடை இங்க ரொம்ப வருஷமா இருக்காமே. ஆமாம், நரசிம்ம பல்லவரை ഇവിടെ ടീ കുടിച്ച് വെളിക്കടയിലെ ദം അടിച്ച് പോകും. മാമല്ലപുരം പ്രോജക്ടുക്ക് ഇവിടെ എന്തേ സംസാപവും. அதுக்கு എന്താ போ? கோச்சுக்காதீங்க சேட்டா, ஒரு ஆளை தேடி வந்திருக்கோம். பிஸ்டல் வாங்க தன்னே வந்திருக்கீங்க. எப்படி சேட்டா ஆறு டீசல் குமாருக்கு தான் இன்னொரு துப்பாக்கி வாங்கணுமோ?
சேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பட்டர் சிக்கன் பொரிக்கிற இடத்துல பட்டர்ஃபிளைக்கு எந்த வேலை பார்த்தா அப்பாவிகளா தெரியுன்னு முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. ஏரியாவுல நிறைய சைக்கோ உண்டு. உதாரணத்துக்கு பின்னாடி ஒரு பட்டி உண்டு, இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் சைக்கோ. அதடியனுக்கு யாரையாவது சுடலன்னா உறக்கமே வராது. போன வாரம் ஆள் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக தெருநாயே பட்டு பட்டுன்னு சுட்டு கலைஞ்சி. அப்புறம் இவிட நோக்கும் KK நகர் டபுள் டேங்க். ரவுடியும் ஒரு சைக்கோ. டெய்லி செல்போன்ல சார்ஜர் சொருகிற மாதிரி யாரான வயிற்றுல கத்தி கொண்டு சொருகினாதான் அயாளுக்கு தூக்கம் வரும். ரெண்டு பட்டிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு, அறியும் என்ன? ரெண்டு பட்டியும் நம்ம கடை சம்சாவைதான் தட்டு தட்டா கொட்டி கழிக்கும். வள்ளிய ரவுடி எல்லாம் சம்சாவை நம்ம கடையில தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்ப எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் சமோசா. நான் ரவுடிகளை சொல்ல. என்ன பீம் பாய்ஸ் 3 நாள் சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு ஏற்றி வச்சுக்கிற? கப்பு டீ உன் கடாப்பல்லு கூட பத்தாது. ஆமா, இன்னைக்கு கன் ஃபைட்ல சொன்னாங்க, கத்தி வச்சிருக்கிற? எங்க கிட்ட எல்லாம் சொல்லிருந்தா இது மாதிரி டம்மி கத்தி செய்ய. முடி வளரல கொடுக்கு மூளை வளரல. ஒரிஜினல் கத்தின்னு சொல்ல கூடாது. பாக்காத போயா. இன்ஸ்பெக்டர் ஓவர். இன்ஸ்பெக்டர் நரசிம்மன், இன்னைக்கு சர்ச்சில் கல்யாண பொண்ணை கிட்னாப் பண்ண போற அந்த கேஸ நீங்க எடுத்துக்க முடியுமா? ஓவர் ஓவர். ஹலோ, நரசிம்மன் ஸ்பீக்கிங். நீங்க 2வது வாட்டி கூப்பிடும் போதே ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இருந்தாலும் அக்யூஸ்ட பார்த்தோன்னே நெத்திலே போட சொல்லிட்டேன். 2-3 டெட் பாடி கன்ஃபார்ம். மத்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் நீங்க ரெடியா இருங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஓவர் அண்ட் அவுட். சேட்டன் சாரே, இப்ப சிறுவர் மலர் வருமா வராதா? வந்தோண்டே இருக்குன்னு. ഞാൻ அப்பவே சொன்னேன்ல. என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் டபுள் டேங்கரை என்கவுண்டர்ல போட போறாராம். அவர் போன்ல சம்சாரிச்சத பெட்டி கடைக்காரன் கேட்டிருக்கான். அதனால செதறி ஓடி போயிருங்க. மொத்தத்துல என் கடை ஜாம்னு ஆக போகுது. அப்படின்னா கோட் வேர்டு ரத்த களரி ஆக போதுன்னு பறஞ்சு.